Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு, புற்றுநோய்களின் தொடர் சிகிச்சைக்கு தேவையான அத்தியாவசிய மருந்துகளுக்காக தற்போது ஒதுக்கீட்டுக்கு மேல் கூடுதலாக ரூபாய் 100 கோடி வழங்கப்படும். அரசு மருத்துவமனையில் இனி மருந்து இல்லை என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதே இந்த அரசின் உறுதி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 100 நாட்களில் இந்த அரசு செய்த சாதனையில், மருத்துவத்துறையில் செய்த சாதனையில் சற்று குறிப்பிட விரும்புகிறேன். மனிதவள மேம்பாடு. தகுதிமிக்க மனிதவளமே மருத்துவ கட்டமைப்பின் முதுகெலும்பாகும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் சீரிய ஆணைப்படி பதவியேற்ற 100 நாட்களுக்குள் 751 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் 1393 சுகாதார ஆய்வாளர்கள் என புதிய பணி நியமனங்கள் உடனடியாக வழங்கப்பட்டுள்ளன. மேலும் 2026-27 நிதியாண்டில் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் MRB மூலமாக மருந்தாளுநர்கள், செவிலிய உதவியாளர்கள், கிராம சுகாதார செவிலியர்கள் என 24 வகையான 3594 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் மிகவும் பெருமைக்குரிய விஷயம் என்னவென்றால், அரசியல் பரிந்துரைகளோ பணச்செல்வாக்கோ இன்றி வெளிப்படையான ஆன்லைன் கலந்தாய்வு மூலம் மட்டுமே ஆயிரக்கணக்கான பணியாளர்களுக்கு பணி மாறுதல்களும் பதவி உயர்வுகளும் வழங்கப்பட உள்ளன. தகுதி, நேர்மையை மட்டுமே இந்த அரசின் ஒரே அளவுகோல். இத்துறையின் 2026-27 ஆண்டிற்கான 115 புதிய அறிவிப்புகளை எங்கள் தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி வெளியிட விரும்புகிறேன். நம் மாநிலத்தின் பொது சுகாதார அமைப்பின் சட்ட அடித்தளமாக இருப்பது தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம், TN Public Health Act 1939. இந்த சட்டம் இயற்றப்பட்டு 87 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இன்றைய சுகாதார சவால்களுக்கும் எதிர்கால சுகாதார அச்சுறுத்தலுக்கும் ஏற்ப ஒரு நவீன, விரிவான மற்றும் எதிர்கால நோக்குடைய புதிய தமிழ்நாடு பொது சுகாதார சட்டம் இயற்றப்படும். இச்சட்டத்தில் வீடு மற்றும் மருத்துவமனை அல்லாத இடங்களில் சுய பிரசவம் பார்ப்பது சட்டப்படி குற்றம் என்ற புதிய பிரிவும் சேர்க்கப்படும். முதன்முறையாக சமூகம், குடும்பம் மற்றும் தனிமனித அளவில் ஆரோக்கியம் மற்றும் மகிழ்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் புதிய பாசிட்டிவ் ஹெல்த் பாலிசி உருவாக்கப்படும். இதன் தொடர்பாக அனைத்து தகவல்களும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய நலம் 360 செயலி அறிமுகப்படுத்தப்படும். தமிழ்நாடு இந்தியாவின் மருத்துவ தலைநகரம், ஹெல்த் கேபிட்டல் என்று அழைக்கப்படுகிறது. நம் மாநிலத்தை உலக அளவில் மருத்துவத்துறையில் முதன்மை இடங்களில் ஒன்று என்ற இலக்கினை அடைய முதல் முறையாக தமிழ்நாடு மருத்துவ நகரம் TN மெடிசிட்டி உருவாக்கப்பட்டு உலகத்தரம் வாய்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவ சேவைகள், மருத்துவ ஆராய்ச்சி, மெடிக்கல் டூரிசம், ஆயுஷ் மருத்துவம் உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் வழங்கப்படும். இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்திட முதற்கட்டமாக ரூபாய் 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நம் அடுத்த இலக்கு அனைத்து மாவட்டங்கள் அளவிலேயே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லப்படுகிற உயர் சிறப்பு மருத்துவ சிகிச்சை வசதியை கொண்டு வருவதுதான். இதற்காக 284 உயர் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். முதலமைச்சரின் முதியோர் காப்பீட்டு திட்டம். தமிழ்நாட்டில் முதன்முறையாக 70 வயதிற்கு மேற்பட்ட சுமார் 38 லட்சம் மூத்த குடிமக்களுக்கு வருமான உச்ச வரம்பின்றி கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சைகள் பெறும் வகையில் முதலமைச்சரின் முதியோர் காப்பீடு திட்டம் என்ற புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் விருப்பத்திற்கிணங்க அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக காலமுறை ஊதியத்தில் 2500 புதிய செவிலியர் பணியிடங்கள் உருவாக்கம். மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு பணிபுரியும் செவிலியர்கள் பணி நிரந்தரம் கோரி பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறார்கள். அவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு முதற்கட்டமாக 2500 செவிலியர் பணியிடங்கள் கூடுதலாக உருவாக்கப்பட்டு தற்போதைய தொகுப்பூதியத்தில் இருந்து காலமுறை ஊதியத்தில் பணியமர்த்தப்படுவார்கள் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.